Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. தமிழ்நாடு அரசியல் கிழமை கணிக்க முடியாத ஆட்டமா இருக்கு. இந்த தாவேக்கவுல என்னதான் நடந்துட்டு இருக்கு, ஏதாவது தகவல் இருக்கான்னு நம்ம விசாரிச்சதுல சில ஷாக்கிங்கான அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் தான் இன்னைக்கு டிஜிட்டல் தண்ணியில பார்க்க போறோம். என்ன விவகாரம்னா, கரூர்ல 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு தாவேக்காவோட புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகனை டெல்லிக்கு சிபிஐ டிசம்பர் 29ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்கன்னு நாம தான் முதல்ல சொன்னோம். இந்த விவகாரம் தான் இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. இந்த விவகாரத்துல டெல்லிக்கு தாவேக்கா டீம் போகுதா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் அரசியல் வட்டாரங்கள்ல அதிகமா கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி. தாவேக்கா டீமை பொறுத்த வரைக்கும் டெல்லி போறதுன்னு உறுதியா இருக்காங்க. தாவேக்கவினரோட கரூர் எஸ்பி ஜோஸ் தங்கையா, ஏடிஎஸ்பி பிரேமானந்தன், டிஎஸ்பி செல்வராஜ், இன்ஸ்பெக்டர் மணிவண்ணனையும் ஆஜராக சொல்லி சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு. இது தொடர்பா தாவேக்கா தரப்புல நாம விசாரிச்சதுல சிபிஐ எந்த இடத்துக்கு விசாரணைக்கு கூப்பிட்டாலும் எங்களுக்கு என்னதான் கேட்குறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி தான் புசியானது உட்பட 4 பேரும் டெல்லிக்கு போய் சிபிஐ முன்னாடி ஆஜராக போறாங்க. தளபதியோட ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ்க்காக மலேசியா போயிருக்கிற புசி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் அங்கேருந்தே டெல்லிக்கு நேராக போகிறாங்க. இந்த விசாரணை நடக்க போகிற டிசம்பர் 29ஆம் தேதி அன்னைக்கு டெல்லியில் சிபிஐ ஹெட் ஆஃபீஸ் முன்னாடி எங்கள் கட்சி நிர்வாகிகள் கூடி மாஸ் காமிக்க போகிறாங்க. சென்னையிலிருந்து கட்டளையெல்லாம் பறந்துருச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஏனோ தானோன்னு இந்த விசாரணைக்கு போகாமல் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆதாரங்களோட போக போகிறோம். அதில் விஜய் லேட்டாக வந்ததுனால தான் 41 பேர் பலியாக காரணம்னு திமுக அரசு சொல்லுது இல்லையா, இதை மறுக்கிறதுக்கு ஆதாரமாக கரூர் எஸ்பி ஜோஸ் தங்கையாவோட வாய்ஸ் மெசேஜ் எங்ககிட்ட இருக்குது. அந்த வாய்ஸ் மெசேஜில் வேலுசாமிபுரம் ஸ்பாட்டுக்கு விஜய் பொறுமையாக வந்தால் போதும், அந்த ஸ்பாட்டுக்கு 15 நிமிஷம் லேட்டாக வாங்கன்னு ஜோஸ் தங்கையா சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி கரூர் கலெக்டர் தங்கவேலுவும் சம்பவம் நடந்த உடனேயே விஜயை உடனே கரூரை விட்டு வெளியேற சொன்னதுக்கும் ஆதாரம் வச்சிருக்கோம். இப்படி மொத்தமாக 43 டாக்குமெண்ட்ஸை எங்கள் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கலெக்ட் பண்ணி கைவசம் வச்சிருக்காரு. அதை அப்படியே சிபிஐ கிட்ட கொடுக்க போகிறோம். எங்கள் கட்சியில் இப்போ சேர்ந்த சீனியர் லாயர் சத்யகுமாரும் எங்கள் டீமுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. ஓஹோ, டெல்லி போகிற தாவேக்கா டீமுக்கு யார் சப்போர்ட்டான்னு நம்ம கேட்டதுக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்னாங்க. டெல்லி போகிற தாவேக்கா டீமுக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்ய ரெடியாக இருக்கிறவரோட பேர் கேபி பைஜுன்னு சொன்னாங்க. இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இந்த பைஜு வேற யாரும் இல்லை, ராகுல் காந்தியோட மிக முக்கியமான ஆலோசகர். ராகுல் காந்தியோட பாதுகாப்புக்கான அதிகாரியாக இருந்தவர். சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலையை விட்டுட்டு ராகுல் காந்தியோடையே ஐக்கியமாயிட்டார். இப்போவும் ராகுல் காந்தி பாதுகாப்பு விவகாரங்களை பார்த்துக்கிறவர் பைஜு தான். ராகுலோட பிரச்சார திட்டங்களுக்கு பொறுப்பானவரும் அவரு தான். பாரத் ஜோடோ யாத்திரை அப்ப அஸ்ஸாம்ல பிரச்சனையாச்சு. அப்பவும் பைஜு பேரு ரொம்பவே அடிபட்டுச்சு. ராகுல் காந்தியோட சர்க்கிள்ல ரொம்பவே முக்கியமானவர் இவர். இந்த பைஜு பத்தி இன்னொரு தகவலும் இருக்கு. கரூர்ல 41 பேர் இறந்தப்ப விஜய் ரொம்பவே அப்செட் ஆகி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார் இல்லையா, அப்போ விஜயை போன்ல கூப்பிட்டு பேசி ஆறுதல் சொன்ன ராகுல் காந்தி அதே கையோட பைஜுவையும் சென்னைக்கு அனுப்பி வச்சார். சென்னையில் 3 நாட்கள் தங்கியிருந்த பைஜு விஜயை சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தார். எல்லாத்தையும் ராகுல்ஜி பார்த்துக்குவார்னு விஜய்க்கு உறுதியான நம்பிக்கை கொடுத்தவரும் சாட்சாத் இந்த கேபி பைஜு தான். அந்த பைஜு தான் இப்போவும் டெல்லி போகிற தாவேக்கா டீமுக்கு உதவிக்கரம் நீட்ட வெயிட்டிங்கா. கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா கணக்கும் ஒன்று சேர்ற இடம் எலெக்ஷன் தான்னு ரிசல்ட் வந்திருக்கு. சரி, தாவேக்காவை விடுங்க, அந்த தேமுதிக பற்றிய தகவல்கள் ஏதாவது இருக்கான்னு சம்மந்தப்பட்ட சோர்ஸ் கிட்ட விசாரிச்சதுல சில விசித்திரமான வினோதமான அப்டேட்லாம் கிடைச்சிச்சு. அதையும் சேர்த்து பார்த்துருவோம். தேமுதிகவில் அப்படி என்னப்பா விசித்திரம் வினோதம்லாம் நடக்குதுன்னு கேட்குறீங்களா? இருக்கே, ஒன்று நான் சொல்கிறேன். திமுக அதிமுகன்னு 2 பக்கமும் தேமுதிக விடாம பேசிட்டு தான் இருக்கு. இந்த கலைபுரத்துல விஜயகாந்தோட 2வது வருஷ நினைவு நாளை குரு பூஜையா நடந்தது தேமுதிக. இதுக்கு சிஎம் ஸ்டாலின், இபிஎஸ்னு எல்லா கட்சி தலைவர்களுக்கும் நேர்ல போய் சுதீஷ் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்களுக்கு 6 சீட்டு மட்டுமே ஒதுக்க முடியும்னு தகவலை வெளியிட்ட கட்சி அழிஞ்சே போகும்னு பிரேமலதா சாபம் கொடுக்க அது ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. இந்த பரபரப்பை பார்த்துட்டு தேமுதிக யாரோட தான் கூட்டணி வைக்குமா, பிரேமலதா ஏன் இப்படி ஒரு சாபம் விட்டாங்களாம்னு விஜயகாந்த் குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க கிட்ட நம்ம பேசினப்போ திமுக அதிமுகன்னு 2 சைட்லையும் பேசுறது என்னவோ உண்மைதான், 2 பக்கமும் டிமாண்ட் சொல்லியிருக்கோம்னு சொன்னவங்க பாஜக சைட்ல
ஆனதுல இருந்து இப்ப ரீசெண்டா சென்னை விசிட்டுக்கு பின்னாடி யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் பேசிட்டு இருக்காரு. போன 2019 லோக்சபா எலெக்ஷன் அப்ப கேப்டன் விஜயகாந்த் உடம்பு சரியில்லாம வீட்டுல இருந்தாரு. அப்ப தமிழிசை தமிழக பாஜக தலைவரா இருந்தாங்க. அவங்களோட பியூஷ் கோயல் கேப்டன் வீட்டுக்கே வந்து நலம் விசாரிச்ச கையோட அன்னிக்கிட்ட, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த எலெக்ஷன்ல 4 லோக்சபா சீட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க அதிமுக. கேப்டன் மறைஞ்சதுக்கு அப்புறமாவும் பியூஷ் கோயல் வீட்டுக்கே வந்து துக்கம் விசாரிச்சாரு. எப்பவுமே கேப்டன் எங்க பழைய நண்பர்னு சொல்லுவாரு பியூஷ் கோயல். இந்த டைம் சென்னைக்கு வந்து கூட்டணி பத்தி அதிமுகவோட பேசின பியூஷ் கோயல் எங்களை கண்டுக்காம விட்டார்னு வருத்தம் இருந்துச்சு. ஆனா பியூஷ் கோயல் இப்ப எங்க கிட்ட கூட்டணி பத்தி பேசிட்டு தான் இருக்காரு. இதுல ஹாப்பி தான். அது மட்டும் இல்லாம அதிமுகவில இருந்து சேலம் இளங்கோவனும் பேசுறாருன்னு சொன்னாங்க. இல்லங்க, எங்களுக்கு இங்கதான் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. அப்ப பிரேமலதா யாருக்கு தான் சாபம் கொடுத்தாங்களான்னு அதை பத்தி கேட்டப்போ அதிமுக கிட்ட டபுள் டிஜிட் சீட், ராஜ்யசபா சீட், தேர்தல் நிதினு நாங்க கேட்கிறோம். சேலம் இளங்கோவனும் டச்ல தான் இருக்காரு. அவரும் கூட எங்க கிட்ட பேசிட்டு தான் இருக்காரே தவிர எதையுமே ஃபைனலா சொல்லாமலேயே இழுபறியாவே இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் என்டிஏ கூட்டணியில தேமுதிகவுக்கு 6 சீட்டு தான் ஒரு நியூஸ் வைரல் ஆனிச்சு. இதை நிச்சயமா அதிமுக தான் கசிய விட்டுருக்கோம்னு நினைக்கிறோம். அதனாலதான் அன்னி அப்படி சாபம் விட்டாங்கன்னு சொல்றாங்க தேமுதிக நிர்வாகிகள். சரி, தேமுதிக கிட்ட பேசிக்கிட்டு அதிமுக ஏன் அவங்கள சீண்டுதான், அதுதான் எல்லாருக்கும் குழப்பமா இருக்குன்னு இதை பத்தி அதிமுக மாஜி அமைச்சர்கள்ட்ட பேசினப்போ அவங்க கொடுத்தாங்க பாருங்க ஒரு ஷாக் அப்டேட். அதாவது இப்பெல்லாம் பொதுச் செயலாளர், அதாவது இபிஎஸ் ரொம்ப பெருசா எங்களை மாதிரி சீனியர்ஸ்ட டிஸ்கஸ் பண்றதே இல்ல. அவருக்கு ரொம்ப நெருக்கமான எஸ்பி வேலுமணி கிட்ட கூட சீரியஸா எலெக்ஷனை பத்தி பேசுறதும் இல்ல. ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றாரு. நாங்களும் தலைவர் ஏன் இப்படி பண்றாருன்னு என்ன ஏதுன்னு விசாரிச்சா பொதுச் செயலாளர் மனைவி நம்பிக்கையான ஒரு ஜோசியர் கிட்ட ஜாதகம் பார்த்தாங்களாம். அந்த ஜோசியர் பொதுச் செயலாளருக்கு ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசி விபரீத ராஜயோகம்னு உறுதியா சொல்லியிருக்காரு. அதாவது எப்படியாவது பொதுச் செயலாளர் சிஎம் ஆகிடுவாருன்னு சொல்லியிருக்காராம் அந்த ஜோசியர். இதை முழுசாவே நம்புறாரு எங்க பொதுச் செயலாளர். அதனால எங்க கிட்ட மட்டும் இல்லாம பாஜக, தேமுதிக, பாமகன்னு கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட ஒரு விதமா அசால்ட்டா தான் டீல் பண்றாரு. உதாரணமா தேமுதிக தரப்புல இருந்து என்ன டிமாண்ட் வச்சாங்கன்னு சேலம் இளங்கோவன் பொதுச் செயலாளர் கிட்ட இப்ப ரீசெண்டா சொன்னார். அப்ப கூட அப்படியா, பார்க்கலாம் அவங்க எங்க போவாங்க, நம்ம கிட்ட தானே வருவாங்க, வர்றப்ப பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா தான் சொன்னாருன்னு நடந்த சம்பவங்கள் லிஸ்ட்டை அடுக்கிக்கிட்டே போறாங்க. ஓ அப்படியா மேட்ரு, சரி அப்போ திமுகவோட தேமுதிக நடத்தின பேச்சுவார்த்தை என்னாச்சான்னு விசாரிச்சப்போ தேமுதிக கிட்ட திமுக ரொம்ப காலமாவே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. 15 சீட்டு, ராஜ்யசபா சீட்டு, எலெக்ஷன் நிதினு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க, டிஸ்கஷனும் பண்றாங்க. ஆனா திமுக கிட்ட தேமுதிக வைக்கிற ஒரு 2 டிமாண்ட் தான் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கான். அதுதான் இப்போ இழுபறியா இழுத்துக்கிட்டே போதான். அப்படி என்னப்பா திமுக கிட்ட ஷாக்கிங்கான டிமாண்ட் வச்சுதான் தேமுதிகன்னு டைரக்டா அறிவாலய சோர்ஸ்ட விசாரிச்சப்போ இத்தனை வருஷ திமுக வரலாற்றுல எலெக்ஷன் சீட்டு, எலெக்ஷன் நிதி, வாரிய பதவின்னு தான் கூட்டணி கட்சிகள் பொதுவா டிமாண்ட் வச்சிருக்கு. எங்க வரலாற்றுலயே இப்பதான் சார் முதல் முறையா கட்ட பஞ்சாயத்து பேசணும்னு ஒரு டிமாண்டை கேட்கிறோம். அதாவது போன மே மாசம் ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜை பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் கல்வி குரூப்புக்கு விஜயகாந்த் ஃபேமிலி வித்துட்டாங்க. இதுக்காக ஒயிட்லயே 150 கோடி ரூபாய் வாங்கினாங்க. இது இல்லாம பிளாக்லயும் 20-30 கோடி வரைக்கும் வாங்கியிருக்காங்களாம். இந்த டீலிங்ல விஜயகாந்த் குடும்பத்துக்கு இப்ப திடீர்னு திருப்தி இல்லையா. அதனால ஆளும் கட்சியான திமுக தலையிட்டு தனலட்சுமி குரூப் கிட்ட பேசி இன்னும் கொஞ்சம் கூடுதலா அமௌண்ட் வாங்கி தரணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி சுதீஷ் பெருந்தொகையான பணத்தை ஜாயிண்ட் வெஞ்சரா ஒரு இடத்துல முதலீடு செஞ்சிருக்காரு. அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னரு நஷ்டம்னு எஸ்கேப் ஆகிட்டாரு. அவர்கிட்ட இருந்தும் திமுக தான் பேச்சுவார்த்தை நடத்தி பணத்தை வாங்கி தரணும்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் விசித்திரமா டீலிங் டிமாண்ட் பேசுறதுனால தான் எங்க கட்சி தலைமையும் என்ன சொல்றதுனே தெரியாம ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதை இப்போ நீங்க கேட்டு எப்படி ஷாக் ஆனீங்களோ அதே ஷாக்கோட தான் நாங்களும் போனை கட் பண்ணோம். Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.